வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். காந்தம் செறிந்த காந்தர்வராக்கும் காயல்ப பயிற்சி. அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அருளியிருக்கின்ற மனவளக்கலை பயிற்சிகளில் காயல்ப பயிற்சி எவ்வாறு ஜீவாந்த சக்தியின் திணிவை கூட்டி நம்மை காந்தம் செறிந்த கந்தர்வர் ஆக்குகிறது என்ற கருத்தை பகிர்ந்து கொள்வோம். மகர்ஷி அவர்கள் இந்த கருத்தை ஒரு கவியின் மூலமாக தந்திருக்கின்றார். சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்று தவம் ஆற்றும் யோகம், சுக்கிலத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி தூக்கம் போகம் உணவு முன்னம் செய்ய சுக்கிலமே கெட்டியாம் ஆண்மை ஓங்கும், தொல்லை தரும் நோய் வகை போம் இளமை காக்கும், சுக்கிலத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும் சூட்சுமமாம் இக்கலையே காய்கல்பம் என்கிறார். சுக்கிலத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும் சூட்சுமமாம் இக்கலையே காய்கல்பம். அதாவது ஜீவாந்த சக்தியை கூட்டுவிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி காய்கல்பம் என்கிறார். உடலின் மையம் திணிவு பெற்ற ஒரு காந்த அலைக்களம், அதை காந்த கரு மையம் என்று மகர்ஷி சொல்லுகிறார். அங்கு விந்து என்று திரவ பொருள் ஏதும் இல்லை என்பது மருத்துவ அறிவியல் கண்ட உண்மை. உடல் உயிர் மனம் வித்து என்ற நான்குக்கும் மூலம் ஜீவகாந்தம் என்ற உயிர்காந்தம். சரி, உயிரின் வரவு செலவு கணக்கு என்ன என்று எப்போதாவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? உணவிலிருந்து உயிர் கிடைக்கிறது, புலன்வழி வாழ்க்கையிலே உயிர் செலவாகிறது என்று பொதுவாக, அதுவும் சிந்தனையில் உயர்ந்தவர்கள்தான் அதை பற்றி கருதுகிறார்களே தவிர பெரும்பான்மை மக்கள் அதை பற்றிய சிந்தனையே செய்வது இல்லை. இந்த உயிரின் வரவு செலவு கணக்கு தெரியவில்லை என்றால் வரவை கூட்டுவது பற்றியும் செலவை குறைப்பது பற்றியும் சிந்தனையே வராது. மாறாக இதை எப்படி என்று சிந்தித்து பார்க்கின்ற போது நாம் ஜீவகாந்த செல்வந்தன் ஆகலாம். இப்போ எந்தெந்த வகையிலே நமக்கு இந்த ஜீவாந்த சக்தி அல்லது உயிர் சக்தி கிடைக்கிறது என்று பார்க்கின்ற போது, உணவின் மூலமாக பெரும் பகுதி கிடைக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இது தவிர புவி ஈர்ப்பு சக்தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சுவாச காற்று மற்றும் கோள்களின் அலைவீச்சு காஸ்மிக் ரேடியேஷன், இப்படி இந்த 4 வகைகளிலே நமக்கு உயிர் சக்தி கிடைக்கிறது. அதாவது கண்களுக்கு தெரியாத நுண் ஜீவகாந்த அலைகள். இது பூமிக்கே சூரிய மண்டலத்திலிருந்து பூமியின் மையம் நோக்கி வந்து கொண்டும் இருக்கிறது. மையம் வரைக்கும் பயணித்த இந்த அலைகள் திரும்ப வெளியே வீசிக்கொண்டும் இருக்கிறது. சென்ட்ரிபெட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள். அப்படி நிகழ்கின்ற சக்தி பரிமாற்றம் நமக்குள்ளும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ பூமியின் சுழற்சியினால நமது உடலிலிருந்து உயிர் சக்தி வெளியேறுகிறது என்பதை மகர்ஷி தான் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்.
காரணம் என்ன என்றால், பூமியின் சுழற்சி வேகத்திலே நாம் எங்கும் திரித்து போகாமல் காப்பது என்றால் பூமி ஈர்ப்பு சக்தியும் சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தும் சக்தியும் தான். அப்போ என்னதான் அந்த சக்தி காப்பாற்றப்பட்டாலும் ஒரு கசிவு அளவாவது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இது தவிர்க்க முடியாத நிரந்தரமான செலவு, மாற்ற முடியாத செலவு. உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இந்த 5 வகைகளின் செலவாகக்கூடிய உயிர் சக்தி மாற்றத்திற்கு உட்பட்டது. நாம் விரும்பினால் அதை குறைத்தும் கொள்ளலாம், கூட்டியும் கொள்ளலாம். இப்படி 4 வழிகளில் கிடைக்கின்ற உயிர் உடலின் செயல்புலன்கள் 5, உணர்புலன்கள் 5 மற்றும் மனம் என்ற 11 வழிகளில் செலவாகி மிச்சமுள்ள ஜீவாந்த சக்தியின் இருப்பே நமது வாழ்க்கை. இப்படி வரக்கூடிய உயிர் சக்தி, இப்போ உணவு உண்ணுகின்றோம், உயிர் சக்தி கிடைக்கிறது என்றாலும் கூட இந்த உணவை செரிப்பதற்கும் ஓரளவு உயிர் சக்தி செலவாகும் என்பது அறிவியல் கண்ட உண்மை. என்றால் உணவின் மூலம் எவ்வளவு நமக்கு கிடைக்கும், அப்பை பெறுவதற்கு எத்தனை நாம் செலவு செய்து அந்த உணவை செரிக்க வேண்டும், இந்த வரவு செலவு கணக்கு. அப்படி பார்க்கின்ற போது ஒரு 100 கலோரிஸ் சக்தி கிடைக்கிறது என்றால் அந்த உணவை செரிப்பதற்கும் சில கலோரி செலவாகும். அப்போ நுங்கு, இளநீர் போன்ற லேசான எளிதில் செரிக்கக்கூடிய உணவை உண்ணுகின்ற போது ஒரு 5% செலவாகும். 100 யூனிட் அளவுக்கு உயிர் சக்தி வரவாகும். அப்போ 95 நமக்கு மிகுதியாக கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு உணவிலே இந்த சக்தி பேதப்படும். அப்போ எந்த உணவிலிருந்து நாம் அதிக சக்தியை பெற முடியும் குறைந்த செரிமான செலவில் என்று ஆராய்ந்து பார்த்து அந்த உணவை மட்டுமே ஏற்றுக்கொள்கின்ற போது நமக்கு உயிர் சக்தியின் இருப்பு அதிகமாகும். சரி, 2வது உழைப்பு. இந்த உழைப்பின் மூலம் வரவு செலவு கணக்கு என்ன என்று பார்க்கின்ற போது உயிர் சக்தி செலவாகி பணம் நமக்கு வரவாகிறது. தொழில் செய்கிறோம், அறிவை பயன்படுத்துகின்றோம், உடல் கருவிகளை பயன்படுத்துகின்றோம் என்றால் அதன் வழியாக உயிர் சக்தி செலவாகிறது. அப்படி செய்கின்ற தொழில் மூலம் நாம் ஈட்டக்கூடிய பணம். அதனால்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொன்னார்கள். அப்போ எவ்வளவு உயிர் சக்தி உழைப்புக்கு செலவாகிறது, எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம், இதை இந்த கணக்கு பார்க்கின்ற போது உயிர் சக்தி உடலை பாதிக்காத அளவிலே தொழில் மூலமாக செலவு செய்வது நல்லது. அதனால்தான் வாழ்க்கை வசதிகளை நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். ஆனால் உடலுக்கு தேவையான உயிர் சக்தியிலே நாம் கை வைத்தால், அந்த உயிரை உழைப்புக்கென்றே நாம் செலவு செய்தால் உடல் நோய்வாய்ப்படும். அப்போ எவ்வளவு செல்வம் நாம் வைத்திருந்தாலும் இறப்பதற்கு யாருக்கும் மனம் வராது. எப்படியாவது உயிர் வாழத்தான் விரும்புவோம். அது உயிர்களின் இயற்கை அமைப்பு. சர்வைவல் இஸ் த பர்த் ரைட் என்பார்கள். அப்ப எங்க போவோம்? மருத்துவமனையில போய் வியாதியை குணப்படுத்தி கொண்டு மேலும் சில ஆண்டுகள் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அப்ப என்ன நிகழ்கிறது?
இதுவரைக்கும் சம்பாதித்த பணம் எல்லாம் மருத்துவத்துக்கு செலவாகும். அதனால் health is wealth because health is converted into wealth. If we know how much health should be converted into wealth, then we can enjoy both health and wealth. Otherwise, we have to spend all the wealth to regain the health in intensive care unit ICU. சரி, மூன்றாவது உறக்கத்தின் வரவு செலவு கணக்கு என்ன என்றால், வரவு நமக்கு உயிர் சக்தி, செலவு என்ன என்றால் கனவுகள் மூலம் உயிர் சக்தி ஓரளவு செலவாகும். அடுத்து நான்காவது, தாம்பத்தியத்தின் மூலம் நிகழக்கூடிய உயிரின் வரவு செலவு கணக்கு என்ன என்றால், செலவு உயிர், வரவு இன்பமும் சந்ததியும். ஐந்தாவது எண்ணம். இதில் வரவு இல்லை என்பதன் மூலமாக நமக்கு எந்த வரவும் கிடைக்காது. செலவு மட்டுமே என்றாலும் நல்ல எண்ணங்களில் உயிரின் செலவு குறைவு, தீய எண்ணங்களில் செலவு அதிகம். எனவே நல்ல எண்ணங்களை மட்டுமே நாம விரும்பி விரும்பி ஈடுபாடு கொள்கின்ற போது உயிர் சக்தியின் செலவு குறைகிறது அல்லவா, அந்த அளவுக்கு இருப்பு காக்கப்படும். இந்த வரவு செலவு கணக்கை புரிந்து கொண்டு 5ல் அளமுறை காத்தால் செலவு குறைந்து இருப்பு கூடும். சரி, இதற்கு மேலும் உயிரின் வரவை பெருக்கும் வழி காயல்ப பயிற்சி. அதுதான் அந்த கவியில மகர்ஷி சொன்னார். எப்படி என்றால், உணவு 7வது தாதுவாகிய சுற்றுலமாக மாறுகின்ற போது ஜீவானந்த மையம் இருக்கிறதே, நம்முடைய மூலாதாரம், அங்கே ஆற்றல் திணிவு பெறும். அந்த திணிவு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதிகமாகும் போது வெளியேற்றுகின்ற உந்துதல் தோன்றும். எந்தெந்த புலன்களை எந்தெந்த அலை அழுத்தத்தில் செலவு செய்து பழகி இருக்கின்றோமோ அந்த அழுத்தம் வந்தவுடனேயே அதுக்கு வெளியேற்ற வேகம் வந்துவிடும். அப்ப என்ன ஆகிறது, பால்வரவு சம்பந்தப்பட்ட எண்ணம் கனவுகள் தோன்றி அது சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை ஈடுபட்டு சக்தி வெளியேறுகின்ற போது அந்த மையம் சமன்பட்டு விடும். இப்போ இந்த சக்தியை வெளியேறாமல் தடுக்கின்ற உபாயம் என்ன என்றால் அதுதான் காய்கல்பம். எப்படி? அஸ்வினி முத்திரை மூலமும் ஓஜஸ் மூச்சு மூலமும் ஜீவாந்த சக்தி உடல் முழுவதும் பரப்பப்படுவதனால மையத்தில் திணிவு நீண்ட நாட்கள் சீராகவே இருக்கும். அங்க அதிகமான திணிவு ஏற்படாது. உடல் முழுவதுமே அந்த திணிவு அதிகமாகிக் கொண்டே வரும். அப்போ உந்துதல் எண்ணிக்கை வேகம் குறையும். அதனால் உயிர் சக்தியின் வெளியேற்றமும் குறையும். இதன் விளைவாக ஜீவாந்த சக்தியினுடைய இருப்பு கூடுதலாகும். இப்படி உடலின் செயல்திறம், மூளையின் சிந்தனை திறம், நினைவாற்றல் போன்றவற்றை அதிகப்படுத்தக்கூடிய வழி ஜீவாந்தத்தின் இருப்பு மட்டுமே, சேமிப்பு மட்டுமே. ஜீவாந்த சக்தியின் திணிவால் அறிவு சார்ந்த சந்ததி உருவாவதற்கும் வழியாகும். அது மட்டுமல்ல, மனித குலம் நிறைவான வாழ்வில் நீடித்த மகிழ்வு எய்தும். இவ்வாறு காயல்பத்தின் மூலம் ஜீவாந்தம் செறிவு பெற்று காந்த சக்தி பெற்ற கந்தர்வர் ஆவதில் மேலும் மேலும் முயற்சித்து முன்னேறுவோம்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.